இந்த பதிவை ஆழமா 30 நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சாயப்பா மீது நம்பிக்கையை வைத்து கேட்கும் போது ஒரு பெரிய ரகசிய பாடமே இந்த பதிவில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களை இவர்கள் தொடர்ந்து தாக்கும் போதும் அழிக்கும் போதும் இந்த வார்த்தையை நினைத்தால் எங்க இருந்தாலும் அந்த கடவுள் ஓடோடி வந்து உதவி செய்வார். 100க்கு 100 முன்னோர்கள் செய்த பாவத்தோடைய வினையத்தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை செஞ்சா இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதுவே உங்களது கடைசி தாக்குதல். நிச்சயமாக நீங்க நிலை குலைஞ்சு போவீங்க. ஆனாலும் சாயப்பாவோட சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தி நம்மிடம் வருவதற்கு அவரே இந்த பதிவின் மூலமா சில கட்டத்தை சொல்லியிருக்காரு. உங்கள் கையில் கட்டப்பட்ட கயிற்றின் சக்தியை இப்போ வரைக்கும் நீங்க தெரிஞ்சு கொள்ளல. அது தெரிஞ்சாதான் உங்க கையில கட்டப்பட்ட அந்த கயிறோட சக்தி இன்னும் அமோகமா வேலை செய்யும். இனி காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்ற நிலை வரும்போது உங்கள் மனதிற்குள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா அவர் உங்ககிட்ட வரப்போறாருன்னு அர்த்தம். உங்க பலத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க வாழ்றீங்க. அதுதான் சாயப்பாவுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்குது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவில் சொல்லப்பட்டதை அத்தனையும் முழு மனதுடன் செய்தால் அடுத்த 48வது நாட்களில் வாழ்க்கையில் உங்களை அசைக்க ஒருவனாலும் முடியாது. இது அந்த சாயப்பா மீது சத்தியம்.